மதுபழக்கம் வாழ்க்கையை அழிக்கும் மறைமுக வில்லன். இன்றைய சமூகத்தில் பல குடும்பங்களை மௌனமாக சிதைக்கும் ஒரு பெரிய பிரச்சினை என்றால் அது மதுபழக்கம். ஆரம்பத்தில் சாதாரண பழக்கம் போல தோன்றும் இந்த மது அருந்துதல் நாளடைவில் மனிதனின் உடல், மனம், குடும்பம் மற்றும் சமூக வாழ்க்கையை முழுமையாக சீரழிக்கும் அபாயமாக மாறுகிறது. பாராயும் திட்டங்கள், சாபம் விடாத வார்த்தைகள், குடும்பத்தில் அமைதி இழப்பு, குழந்தைகளின் எதிர்காலம் பாதிப்பு, இவை அனைத்திற்கும் அடிப்படை காரணமாக பல இடங்களில் மது அடிமைத்தனம் காணப்படுகிறது. மனைவி, குழந்தைகள், பெற்றோர் என குடும்பத்தினர் அனைவரும் மன உளைச்சலுக்கும் பாதுகாப்பற்ற நிலைக்கும் தள்ளப்படுகின்றனர். மது அருந்தும் நபருக்கு மட்டுமல்ல, அவரது குடும்பம், அவரது சுற்றம், சமூகமே இதன் விளைவுகளை அனுபவிக்கிறது. ஆனால் மது பழக்கத்தை விட்டு வெளியே வர முடியாது என்று நினைப்பது தவறு. மது ஒரு நோய், அதற்கு சிகிச்சையும் ஆதரவும் தேவை. இன்றைய காலகட்டத்தில் அரசும் சமூக அமைப்புகளும் மறுவாழ்வு மையங்களும் ஆலோசனை மையங்களும் மது பழக்கத்திலிருந்து விடுபட உதவும் பல்வேறு வழிகளை வழங்கி வருகின்றன. முக்கியமாக நண்பர்கள், குடும்பத்தினர் அளிக்கும் மனதாரமான ஆதரவு ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றும் மிகப்பெரிய சக்தியாகும். மது அருந்துபவர்களை தள்ளி வைக்க வேண்டாம், அவமதிக்க வேண்டாம், அவர்களுக்கு உதவி தேவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் மனம் வருந்தினாலே போதும் என்ற எண்ணம் தவறு. நாம் மனம் மாறினால்தான் வாழ்க்கை மாறும். மது பழக்கத்தை விட்டு வெளியே வர முயற்சி செய்பவர்களுக்கு நம்பிக்கையும் ஆதரவையும் வழிகாட்டுதலையும் வழங்குவது ஒவ்வொரு சமூக பொறுப்புள்ள மனிதரின் கடமை. மத இல்லா வாழ்க்கை அமைதியான குடும்பம், அமைதியான குடும்பம் ஆரோக்கியமான சமூகம். இந்த விழிப்புணர்வுச் செய்தி ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றவும், ஒரு குடும்பத்தை காப்பாற்றவும், ஒரு சமூகத்தை ஆரோக்கியமாக மாற்றவும் உதவ வேண்டும் என்பதே இதன் நோக்கம்.